நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமலே இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை நாங்கள் காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 334வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமையிருக்கின்றது. அதற்கான உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளை நாங்கள் எவ்வாறான வீதம் கடத்தி செல்ல வேண்டும், எங்களுடைய நாளை நாங்கள் கடத்த வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு உணர்த்த இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், நாளென குன்று போட்காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். நாளென குன்று போட்காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரை பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது என்பதை சொல்வார்களாம். வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரை பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவுகோல் காட்டி உயிரை உடம்பிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்துகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆயுளை குறைக்கின்றது. எங்களுடைய பூமியிலே நாங்கள் வாழும் நாட்களை குறைக்கின்றது. ஆகவே நாங்கள் நல்லது செய்துவிட்டு ஒவ்வொரு நாளையும் கடத்துகின்ற பொழுது நல்ல காரியங்களை, நிலையான காரியங்களை நாங்கள் செய்துவிட்டு போக வேண்டும். பிரயோசனம் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளை கடத்துவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஆயுளை குறைந்து கொண்டே செல்கின்றது. அதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் உயிரை பறிப்பதற்காக எங்களை அறுத்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் அந்த அறுக்கும் நாளாக, ஒவ்வொரு நாளும் எங்கள் உயிரை அறுக்கும் நாளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் என்ற குரலுக்காக. அதை பார்ப்போமாக இருந்தால், வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டே இருக்கும் வாள் என்று அறிவார்களாம். வாழ்க்கையை பற்றி உணர்ந்தவர்கள் நாள் என்பது ஒருவரின் ஆயுளை அறுத்து குறைத்து கொண்டிருக்கும் வாள் என்று அறிவார்களாம். முதலாவது உரையை போன்றுதான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் நல்லவைகளை செய்து நல்ல நிலையானவைகளை நல்ல சிந்தனைகள் கடத்துவோமாக இருந்தால் எங்களுக்கு அந்த ஆயுள் காலம் குறைவதை நாங்கள் எந்த கணமும் நாங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளை நாங்கள் தேவையில்லாத காரியங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருப்போம், பிரயோசனமில்லாத நடத்தி கொண்டிருப்போமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆயுளை குறைத்து கொண்டு வருகின்ற நாளாகத்தான் அமையும். அதைத்தான் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களை கடத்துகின்ற பொழுது எங்கள் உயிரிலே, எங்களுடைய உடம்பிலே இருக்கின்ற உயிரை பறிப்பதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் இந்த நாளென ஒன்று போட் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் என்ற குரலுக்காக மிகவும் சுருக்கமான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நாளென நமக்கு தோன்றும் காலம் நம் உயிரை பிளந்து செல்லும் வாளே என அறிஞர்களுக்கு இது விளங்குமா? அதாவது நாளென நமக்கு தோன்றும் காலம் நம் உயிரை பிளந்து செல்லும் வாளே அறிஞர்களுக்குத்தான் இது விளங்குமா என்பதாக சாலமன் பாப்பன் உரை அமைந்திருக்கின்றது. உண்மையில் ஏற்கனவே பார்த்த 2 உரைகளை போன்றுதான் இந்த உரையும் அமைந்திருக்கின்றது. சற்று உரைநடை வித்தியாசமாக இருந்தாலும் கருத்தாளுமையை பார்க்கின்ற பொழுது 2 ஒன்றாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் மிக பிறந்த காலத்தில் எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் வாழ்கின்ற நாட்கள் குறைந்தது. ஆகவே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆயுட்காலத்தை குறைத்து கொண்டே வருகின்றது. எங்களுடைய உயிரை அறுத்து கொண்டுதான் வருகின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடந்து செல்கின்ற பொழுதும் நல்ல நினைவுகளோடும் நல்ல செயல்களோடும் நிலையானவற்றை செய்துவிட்டு செய்தால் எங்களுக்கு அந்த ஆயுட்காலம் குறைவதை நாங்கள் ஒரு கணமும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆகவே எங்களுடைய வாழ்நாளை அறுக்கின்ற ஒன்றாக, எங்களுடைய ஆயுட்காலத்தை குறைக்கின்ற ஒன்றாகத்தான் இந்த நாள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அமைந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய குரல் எங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாளை நாங்கள் கடத்துகின்ற பொழுது அந்த நாளை நாங்கள் பிரயோசனமானதாக நாங்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்தி செல்ல வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய ஆயுள் காலத்திலே ஒவ்வொரு நாள் போகின்ற பொழுதும் எங்களுடைய ஆயுள் காலத்திலே ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த நாள் எங்களை அறுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. நாளென ஒன்று போட் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின் நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக கடத்துவோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலில் சந்திக்கலாம்.